ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடன் மீனாட்சி முருகன். குரோதி ஆண்டினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கும்பத்துக்கு எப்படி இருக்கும், இந்த கும்பராசியினுடைய சஞ்சாரங்கள் தமிழ் வருடம் பிறக்கும் போது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருடம் பிறக்குது. அந்த தமிழ் வருடம் பிறக்கும் போது கும்பராசிக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? அதாவது தமிழ் வருடம் பிறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் மிதுனத்தில் இருக்காரு. சந்திரனுக்கு 4ல் கேந்திரத்தில் கேது பகவான் இருக்காரு. இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்காரு. செவ்வாயுடன் பயணிக்கிறார். சுக்கிரன் ராகு புதன் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. சூரியன் குரு இருக்காரு. இந்த சூரியனும் குருவும் குரு வளையம் இல்லையா, குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரப்போகிறார். அப்போது இந்த குரோதி ஆண்டு பிறக்கும் போது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று சொல்லக்கூடிய அம்சத்தில், அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி எப்பொழுதுமே அங்கே தான் இருப்பார். அங்கே இருக்கும்போது தான் தமிழ் வருடமே பிறக்கும் இல்லையா. அப்போது இந்த மேஷத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு வர போகிறார். அப்போது இந்த வருடம், இந்த குரோதி வருடம் எந்த மாதிரியான காலகட்டத்தில் பிறக்குது அப்படின்னா, ஒரு கேந்திரம் இல்லையா, அதான் 5ஆம் ஒரு திரிகோணம், 1, 5, 9 திரிகோணம் சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தில். 5க்குரிய சூரியனும், அதாவது பாக்கியாதிபதி என்று சொல்ல காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது இந்த வருடம் பிறக்கும். ஸோ கும்பத்துக்கு என்ன மாதிரியான பலன் தரப்போகுது? இப்போ ராகு கேது பயிற்சி ஒன்று நடந்தது இல்லையா. அப்போது தனம், குடும்பம், வாக்கு, அந்த இடத்துல ராகு பகவான் வந்தார். சனி பயிற்சின்னு ஒன்று வந்தது. விரைய சனியாக இருந்தவர் ஜென்ம சனியாக வந்தார். அடுத்தது அந்த 8ஆம் இடத்துல கேது அமர்றாரு. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நான் நல்லா இருந்தேன்னா, நான் நல்லா இல்லையா, நான் எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் அந்த சூழ்நிலை, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, இப்படி எல்லாருடைய பிரச்சனையோட ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. சரி, இப்போ 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறார். ஸோ அந்த குருவும் இந்த சனியும் தான் ஆண்டு கிரகங்கள். இது 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஆண்டு கிரகம், அவர் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை ராகு கேது. ஸோ இவங்களே பேஸ் பண்ணி அங்கே இருக்கட்டும், விட்டுருங்க. முக்கூட்டு கிரகங்கள் அங்கங்கே எப்படி பயணிக்கும் போது என்ன வேணா பலன்கள். அப்போ கும்பராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு இல்லையா, குடும்பம், குடும்பத்தை விட்டு பிரிகிறது, குடும்ப சூழ்நிலைக்காக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது, ஜென்மத்தில் சனியாக இருந்து ஏகப்பட்ட இன்னல்களை சந்திச்சுட்டு வர்றது, இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்காக போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது வருது. அது வீண் செலவுன்னு சொல்கிறது, வெட்டி செலவாக சொல்கிறது, விரைய செலவாக சொல்கிறது, இதுமாரி நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ ஜென்மத்தில் சனி மதிப்பு மரியாதை இழக்கிறது. இந்த சனி மகா திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் மகா திசையில் சனி புத்தி வரவங்களுக்கெல்லாம் இந்த 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 சனியை சார்ந்து இந்த சந்திரன் சனி இந்த தசா புத்திகளில் உங்களுக்கு ஃபேவரட்டாக இல்லை அப்படின்னா கும்பராசிக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கணும் இல்லையா. அப்போது மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னா இது பலவிதமான சனியை சொல்கிறான். அட்டம சனிங்கிறான், அஷ்டமார்த்தம சனின்றான், பூர்வ புண்ணிய சனின்றான். இது சனி என்னவாயா செய்யும் அப்படின்னா, 7 சனியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் நீங்கள் யார் என்பதை உணர்த்தும். ஃபஸ்ட்டு என்னங்க அது ஆங்கில புத்தாண்டு போய் சனி பேர் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எல்லா படம் நடக்கும். வேலையில் தடையா? ஆமாம். கணவன் மனைவிகள் அடிக்கடி பிரச்சனையா? ஆமாம். ஏன் 2ல் ராகு. உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு சுக்கிரன் ஒரு யோகாக்காரர் இல்லையா, புதன், இவங்க 2 பேருமே யோகாக்காரர். இவர் 12ல் அப்புறம் ஜென்மத்தில் இருந்து அப்புறம் இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் அப்புறம் 4ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிட்டே போகிறார். உச்சமாகும் போது ராகுவோடு சேரும்போது ஒரு சில நல்லதும், உங்களுடைய அதாவது உங்களுக்கு 5க்கு உங்கள் ராசிக்கு 5க்கு மெட்டுக்குரிய புதன் பகவான் ராகுனுடைய பிடியில் சிக்கிட்டார். அவர் வாக்கு காரகமும் கூட. அப்போ தனஸ்தானம் 2ஆம் இடத்துல போய் ராகுனுடைய பிடியில் புதன் சிக்கிட்டார். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியவில்லையா, அதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கியா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் புலம்பல் கூட வச்சுக்கலாம். இது இப்போ ஒரு குடும்ப தலைவருக்கு ஜென்ம சனியாக இருந்தால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுமானா கண்டிப்பாக அவர் தான் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் செலவாக வரும், டபுளாக ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த குரோதி ஆண்டில் நல்ல பலனை அதிகமாக சொல்லி கெடுதல் பலனை சொல்கிறத விட, கெடுதல் பலனை அதிகமாக சொல்லி நல்ல பலனை கம்மியாக சொல்கிறத விட, வாழ்க்கையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள் நீங்கள் விட்டால் எல்லாமே சரிசமமாயிடும். எப்படி? இப்போ 2ல் ராகுங்க, நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு
என்னுடைய மனைவி என்னை பிரிந்து சென்று விட்டார், வருவாரா வரமாட்டாரா? ஏக்கங்கள் தாக்கங்களோட இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாரு? இப்போ இந்த சந்திரனுக்கு இந்த குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுறார், அடுத்தது உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வையிடுறார், அடுத்தது உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுறார். இப்போ ஒரு குழந்தை பிறந்தா அது எந்த டைம்ல அந்த குழந்தை பிறந்ததோ அந்த நேரத்தை வச்சு அதுக்கு பலன் சொல்றோம். அதே மாதிரி ஏப்ரல் 14 குரோதி ஆண்டு பிறகு. இப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய அமைப்பில் வந்து சந்திரன் இருக்கும்போது ஏப்ரல் 14 குரோதி ஆண்டு பிறகு. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த உங்களுடைய கோச்சார கிரகங்களை வச்சு பார்க்கும்போது சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார், அது உங்களுடைய 8ஆம் பாவத்தை குறிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் குரோதி ஆண்டு அந்த காலகட்டங்களில் குரு பயிற்சியாகி மே மாதத்துலேருந்து அந்த கேதுவை பார்க்க போகிறார். ஒரு அற்புதமான காலகட்டம் பாருங்கள். மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறேன், எனக்கு ஜென்ம சனியாக ஓடுது, எனக்கு தீராத பிரச்சனை இருக்குது, எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது, எனக்கு நரம்பெல்லாம் வலிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் சூடு கட்டியாக வருது, ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக வருதியா அப்படின்றது ஒரு தீர்வு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, இந்த குரோதி ஆண்டினுடைய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்லதை செய்யும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த குரு பகவான் வந்து 4ஆம் பாவம் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது உங்கள் விரைஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ 10ஆம் இடத்துல இப்போ நம்ம வந்து ஆசுவாசமாக வந்து ஜென்ம சனியில் இருக்கிறோம். நான் வந்து புரட்டாதி வந்து நட்சத்திரம் அப்படின்னா அதில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கலாம். அது சதய நட்சத்திரம்னா தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இந்த குரோதி ஆண்டு மட்டும் தான் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருமானா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அப்போது உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறது ஒரு தனக்காரகன் இல்லையா? அவர் இல்லை, தனக்காரகன் அவர் தான், தனஸ்தானாதிபதி அவர் தான் இல்லையா? இந்த சந்திரனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதி. குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய விருச்சிகம் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த 10ஆம் இடம் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் சிக்கலாக இருந்ததில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பரவாயில்லப்பா, இந்த குரோதி ஆண்டு பிறந்தது, இந்த குரு பயிற்சி வந்தது, எனக்கு வேலையிலிருந்து மாற்றம் கிடைச்சிது, அப்பா இந்த பிரச்சனை கடன் பிரச்சனையில் கூட இந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் வந்து எனக்கு ஒரு நல்லதாக நடக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற காலகட்டம் தான் உங்களுக்கு. இப்போது வேலையில் எக்கனாமிக்கலாக பிரச்சனை இல்லை அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும்? நல்ல பலன் தானே. அப்போ அந்த குருவானவர் 4ஆம் இடத்துல இருந்து கும்பராசியான உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்து ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்து அந்த ஜீவனக்காரகன் செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து ராகவன் பிடியில் இருந்து மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை. இந்த குருவும் அந்த செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறதுக்கும் அற்புதமான காலகட்டம். கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து இதில் நான் பணம் மழை நினைவு போகிறேன், பணம் கொட்ட போகுது, பணம் கூட இப்படி கொச்ச போட்டுலாம் எதுவுமே கிடையாது. செய்கிற தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம். சரிங்களா? இப்போ என்னுடைய குழந்தைக்கு இந்த அமைப்பு இல்லை, என்னுடைய குழந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ குடும்ப தலைவருக்கு பிரச்சனை சந்திக்கிறார். அவருடைய குழந்தைக்கு மேசராசியாக இருந்தால், அவருடைய 2வது குழந்தைக்கு மேசராசியாக இருந்தால், அப்போ 2ஆம் இடத்து ரிஷபுக்கு அள்ளித்தர காத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. அதாவது குடும்ப தலைவராக இருந்து அவருக்கு கும்பராசியாக இருந்து அவருக்கான சில கெடுதல் பலன் நடக்கும்போது அவர் குழந்தைகள் இருந்து பெற்றெடுத்து அதுக்கு நல்ல இடத்துங்களில் குரு வரும்போது நல்லா நடக்கும். ஸோ அந்த கான்செப்டில் போயிடலாம். நம்ம எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் இல்லையா, விருச்சிகம் இல்லையா, அது குரு பார்க்குறாரு இல்லையா? அப்போது அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலாகட்டும், வேலையாகட்டும், அரசியல்வாதிகளாக யாராக கூட இருக்கட்டும், அதிலிருந்து ஒரு ரிலீஃப் ஆகி ஒரு வேலையில் மேன்மடைவது. இந்த பணம் வர்ற வழியில் ஒரு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருக்கும். செலவாகிறதுங்க அடுத்த பிரச்சனை. செலவு காத்துக்கிட்டு இருக்கிறதுன்றது கும்பராசிக்கு ஒரு நிதர்சனம் இல்லையா? அதையால மாற்ற முடியாது. ஸோ 12ஆம் இடத்தையும் அவர் பார்வை செய்கிறார். அப்போ 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் அவர் பார்வை செய்கிறதுனால அந்த அயன சயன சுகத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை ஆகுது. மன உளைச்சலாக இருந்தேன், நான் நைட்டெல்லாம் தூங்குறது நான் கும்பராசி அப்படின்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். இந்த குரோதி ஆண்டினுடைய பலனும் இந்த குரு பயிற்சி பலனும் ஒரு சேர பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடமும் வலுப்பெறுகிறது, 10ஆம் இடமும் வலுப்பெறுகிறது, 8ஆம் இடமும் வலுப்பெறுகிறது. அப்போ நோயிலிருந்து ஒரு விடுதலை, வேலையிலிருந்து ஒரு விடுதலை, தூக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, இப்படி ஏற்றம் பெற்று எல்லாம் வல்ல இறைவன் இல்லையா திருச்செந்தூர் முருகன் பெருமானை வணங்கி செந்தில் ஆண்டவரை வணங்கி, அதாவது காகங்களுக்கு உணவிட்டு, முடியாதவர்களுக்கு கை கால் குறைந்தவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உணவிட்டு அவர்கள் அரவணைப்போடு நடத்தி சென்று செல்லும் ஆலயங்களுக்கெல்லாம் தெய்வமாக இறைவனை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.